வாய்க்கு ருசியாகவும் இருக்கணும், அதே டைமில் ஈஸியாக செஞ்சிடணும், எந்த இதுவும் இல்லாமல். அப்படின்னா இதை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? அதாவது நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன், தாளிப்பெல்லாம் சேர்த்துக்கிட்டு, பூண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு, ஒரு வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதை நல்லா வதக்கிட்டு ஒரு 2 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். சரிங்களா? அடுத்தது பெருங்காயம் வந்து முதல்ல போடணுன்னாலும் போடலாம், இப்போ போடணுன்னு போடலாம். மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி. மிளகாய் பொடி வந்து உங்களுக்கு காரம் நல்லா பிடிக்கும்னா காரம் கொஞ்சம் தூக்கலாகவே சேர்த்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா இது வந்து இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும், பொங்கலுக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோ டேஸ்டியான ஒரு சாம்பார் தான். சரிங்களா? அடுத்தது பருப்பு, வெறும் பாசி பயிறு. சரிங்களா? அதை சிறு பயிறுன்னா அதை கழுவி சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வைங்க, ஒரு 1 ஹவர் ஊற வச்சுட்டு அதை சேர்த்துங்க. சரிங்களா? அப்போ தேவையான அளவு தண்ணி போட்டு புளி வந்து ஒரு கொட்டை புளி வந்து அலசிட்டு ஊற வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிட்டு ஒரு 2 விசில் விட்டு இறக்கி கடைஞ்சிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பார்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டு, ஏன்னா இது பாசி பயிறு கொதித்து நம்ம விட்டோம்னா திருப்பி அது அப்படியே திக்காயிடும். சரிங்களா? அதுக்காக வேண்டி உங்களுக்கு திக்காகவே தொட்டுக்க வேணும் ரசத்துக்குன்னா நம்ம விசில் விட்டு இறக்கணும் பாருங்கள், அதோடு அப்படியே நீங்கள் ஒரு கொதி விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சாம்பாராக வேணுன்றதுனா கொதிக்க விட்டு கொத்தமல்லி தழை போட்டு